Hello everyone, this is Grasping Grammar channel. இந்த வீடியோ 10th English Unit 7ல இருக்கக்கூடிய சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. புக் பேஜ் நம்பர் 200ல சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்னங்கிற எக்ஸ்பிளனேஷனும் ப்ளஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் 201ல எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபுல் டாப்பிக்கையும் ஒரே வீடியோவை போட முடியாது. அதனால வீடியோ 1 அண்ட் வீடியோ 2 அப்படின்னு பிரித்து போட்டிருக்கேன். இது வந்து வீடியோ 1. ஏற்கனவே வீடியோ 1ல இந்த கிராமருக்கு தேவையான கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் எல்லாமே நான் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா, அது உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக, ரொம்ப 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 ஈஸியாக தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு ஓகே தான் கான்செப்ட், இந்த கிராமர் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஒரு சென்டென்ஸ் சிம்பிள்லையோ காம்பவுண்ட்லையோ காம்ப்ளெக்ஸ்லையோ கொடுத்து அதை இன்னொரு டைப்புக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான எக்ஸ்பிளேஷன் தான் அந்த வீடியோ 1ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ 1 வந்து நான் இங்கே மேலே காட்டுறேன் பாருங்க. ஓகேவா, ஸோ இது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வீடியோ 1. ஓகேவா, அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன். அதில் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறமா இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் அந்த எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸும் சொல்லுவேன். ஏன்னு கொடுத்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோ 1ல சொல்லியிருக்கக்கூடிய பேசிக்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஒரே வீடியோவா போட முடியாதுங்கிறதால தான் 2 வீடியோ பிரித்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்து லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்க. பேஜ் நம்பர் 200ல சிம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி சிம்பிள் ஒரு ஏற்கனவே வீடியோ 1 பார்த்துருக்கீங்க இல்லையா, ஸோ இருந்தாலும் நான் 1 டைம் சொல்லிடுறேன். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னா என்ன, மோர் தென் 1 வேர்ட், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து இருக்கும். ஓகேவா, ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா ஒன்று ஃப்ரேஸ் இல்லைன்னா கிளாஸ். ஓகே, ஃப்ரேஸ்னா என்னன்னா அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், பட் அது வந்து சப்ஜெக்ட் இருக்காது, வர்ப் இருக்காது, ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்காது, முழுமையான அர்த்தத்தை கொடுக்காது. அதுதான் ஃப்ரேஸ். ஓகேவா, அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ்க்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுக்கும். அதுதான் ஃப்ரேஸ். இதுவே கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், பட் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், வர்ப் இருக்கும், ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் கிளாஸு. ஸோ அதில் டிபெண்டன்ட் கிளாஸ்னு இருக்குது. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு அதால் ஒரு தனி சென்டென்ஸாக அதால் நிற்க முடியும். இன்னொரு ஒரு வார்த்தையோ இன்னொரு ஒரு கிளாஸையோ டிபெண்ட் பண்ணி அது இருக்காது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, ஆனால் டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி இருக்கும், இன்னொரு ஒரு வார்த்தை, இன்னொரு ஒரு வேர்டையோ இன்னொரு ஒரு கிளாஸையோ டிபெண்ட் பண்ணி தான் அதால் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்க முடியும். அதுதான் டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கட்டாயமாக இருக்கும். அது கூட ஃப்ரேஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். அதான பார்த்தோம். ஓகே, இப்போ இது இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் வந்து ஏற்கனவே நமக்கு சிம்பிள் சென்டென்ஸ் தெரியும். ஓகேவா, ஸோ அதனால நமக்கு பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அது எப்படி பிரித்து உங்களுக்கு பார்க்க தெரியணும். ஓகேவா, சரி, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்ஸ், ராமு இஸ் டூ புவர் டு பை பைசைக்கிள். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ராமு அப்படிங்கிற பர்சன் வந்து பைசைக்கிள் வாங்க முடியாத அளவுக்கு அவர் வந்து புவராக இருக்கார், ஏழ்மையாக இருக்கிறார். அதான் அதனுடைய மீனிங். ஓகேவா, ஸோ இங்கே 2 பார்ட் இருக்கு. ராமு இஸ் டூ புவர் அப்படிங்கிறது ஒரு பாட்டு, டு பை பைசைக்கிள்ங்கிறது ஒரு பாட்டு. இதில் ராமு இஸ் டூ புவர்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கு. அதில் அப்போ இது வந்து ஃப்ரேஸ் இல்லைன்னா கிளாஸ் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே சப்ஜெக்ட் வர்ப் இருக்கான்னு பார்க்கணும். சப்ஜெக்ட்னா இங்கே வந்து எது சப்ஜெக்ட், ராமுங்கிற சப்ஜெக்ட், ஈஸ்ங்கிறது வர்பு. அப்போ இங்கே சப்ஜெக்ட் வர்பு இருக்கு. ஓகேவா, அப்போ இது கிளாஸ். டிபெண்டன்ட் எப்படி தெரியும் அப்படின்னா அது வந்து இன்னொரு ஒரு வார்த்தையை டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது இன்னொரு ஒரு வார்த்தையை டிபெண்ட் பண்ணி இருக்கா. பாருங்க, ராமு இஸ் டூ புவர்னா என்ன, ராமு அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து ஒரு புவரா இருக்கிறார். ஓகேவா, ஸோ அப்போ இதுல இருக்கக்கூடிய வார்த்தையில ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. டு பை அ பைசைக்கிள் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்து அப்படிங்கிற ஒரு வேர்ட், இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது இல்லையா. ஸோ அப்போ அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். டு பை அ பைசைக்கிள் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் சப்ஜெக்டும் இல்லை, வர்பும் இல்லை. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து ஃப்ரேஸ். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் கொடுக்குது அந்த சென்டென்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ அப்போ இதான் ஃப்ரேஸ். அப்போ சிம்பிள் இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா, அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, அது கூட ஃப்ரேஸ் இருக்கு. அப்போ இது சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா, அடுத்தது பாருங்க. டிஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ் ஹி வாக்ட் ஃபாஸ்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவருடைய வயதான ஓல்டு ஏஜ்லையும், ஓகேவா, ஸோ அவருடைய வயதான காலத்திலும் அவர் வேகமாக நடந்தார். இதுதான் அதனுடைய தமிழ் மீனிங். ஓகே, ஸோ இங்கே டிஸ்பைட் இஸ் ஹோல்ட் ஏஜுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸு, ஹி வாக்டு ஃபாஸ்ட்டுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டிஸ்பைட் இஸ் ஹோல்ட் ஏஜ் இது வந்து
இதில் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் கான்செப்ட் இல்லை. ஓகேவா, அப்போ இது ஃப்ரேஸ். அடுத்தது ஹி வாக்டு ஃபாஸ்ட். இதில் ஹீங்கிறது சப்ஜெக்ட், வெர்ப் வந்து என்னது வாக்டு அப்படிங்கிறது வெர்ப் இருக்கு. ஓகேவா, ஹி வாக்டு ஃபாஸ்ட்னா அவர் வேகமாக, யாரோ ஒரு பர்சன் வேகமாக நடத்தார். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ், அவருடைய வயதான காலமாக இருந்தாலும் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஹி வாக்டு ஃபாஸ்ட்னா அது ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். இது இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் சென்டென்ஸ்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது 90% என்னவா இருக்கும்னா சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, என்னென்ன வேர்ட்ஸ்னு பாருங்க. டிஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப், ரிகார்ட்லெஸ் ஆஃப், டியூ டு, பிகாஸ் ஆஃப், அன் அக்கவுண்ட் ஆஃப், இன் தி ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், ஆன் சீயிங். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் சென்டென்சஸ்க்கு வரக்கூடிய வேர்ட்ஸ். ஓகேவா, ஃப்ரேஸ்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப், ரிகார்ட்லெஸ் ஆஃப், இந்த மூணும் எதை கன்வே பண்ணுது அப்படின்னா, இந்த 3 எதை கன்வே பண்ணுது அப்படின்னா இருந்த போதிலும். ஓகேவா, ஒரு விஷயம் இருந்த போதிலும் ஒரு விஷயம் நடக்குது. ஓகேவா, அதுதான். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டிஸ்பைட் இஸ் ஹோல்ட் ஏஜ், அவருடைய வயதான காலத்திலும். ஓகேவா, அவருக்கு வந்து ஏஜ் இருந்தாலும், ஏஜ்டாகி இருந்தாலும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி. அடுத்தது டியூ டு, பிகாஸ் ஆஃப், அன் அக்கவுண்ட் ஆஃப், இது எல்லாமே ஒரு ரீசனை சொல்லுது நமக்கு. ஓகேவா, இதுக்கப்புறம் ஒரு ரீசன் இருக்கும், இந்த காரணத்தினால் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, இன் தி ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு வேளை இது நடந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, ஒரு வேளை இது நடந்துச்சுன்னா இது நடக்கலாம், ஒரு வேளை இது நடக்காவிட்டால் அது நடக்காதுங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். ஆன் சீயிங் அப்படிங்கிறது பார்த்தவுடன். ஓகேவா, இதை பார்த்த உடனே அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வார்த்தைகளுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்டோ இல்லை வர்போ இருக்கக்கூடாது. ஓகேவா, இந்த பாட்டு வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நவுன் தான் இருக்கணும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் டிஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்ன இருக்கு, டிஸ்பைட் வார்த்தை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு நவுன் இருக்கு. ஹிஸ் ஓல்ட் ஏஜுங்கிறது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஓகேவா, உங்களுக்கு நவுன் ஃப்ரேஸ்னா என்னன்னு புரியலனாலும் சப்ஜெக்ட் இருக்கா வர்ப் இருக்கான்னு பாருங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா, சப்ஜெக்ட்னா என்ன, ஒரு ஏற்கனவே பார்த்த வீடியோ 1ல பார்த்தாச்சு இல்லையா. ஓகே, அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. டிஸ்பைட் ஹீ இஸ் ஓல்டு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சொல்லாமல் ஹீனா என்ன சப்ஜெக்ட், ஈஸ்ங்கிறது அங்கே வர்பு. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. டிஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா, அப்போ அது வந்து ஒரு நவுன் ஃப்ரேஸ். இந்த மாதிரி கண்டிப்பாக இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தேர்ட் சென்டென்ஸ், in the event of not consulting a doctor you cannot recover அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தமிழ் மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாத வரைக்கும், நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணவில்லை என்றால் உங்களால் ரெக்கவர் ஆக முடியாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இதனுடைய தமிழ் மீனிங். ஓகேவா, இப்போ நான் பிரிச்சிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இது இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் ஏ டாக்டர், இது வந்து ஃப்ரேஸ், அடுத்தது யூ கேனாட் ரெக்கவர் அப்படிங்கிறது. இது ஒரு பார்ட் பிரிச்சிருக்கு இல்லையா, அந்த ஒரு பார்ட்டை நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஈவெண்ட் ஆஃப் இருக்கு, அப்போ இது சிம்பிள் சென்டென்ஸ்னு உங்களுக்கு ஓரளவு 90% வந்துடும். ஓகேவா, இது இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு என்ன, அதாவது இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் டாக்டர் செய்யவில்லை என்றால். ஓகேவா, ஸோ அதாவது ஒரு வேளை நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணவில்லை என்றால் அந்த மாதிரியான மீனிங் ஒரு கன்வே பண்ணுது, அந்த மாதிரியான அர்த்தத்தை கன்வே பண்ணுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் டாக்டர்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், யூ கேனாட் ரெக்கவர்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட்ல இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் டாக்டர் இதுல சப்ஜெக்டும் இல்லை வர்பும் இல்லை, அப்போ இது வந்து ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா, ஸோ இதுதான் இப்படிதான் பார்க்கணும். அடுத்தது யூ கேனாட் ரெக்கவர், ஸோ இது வந்து என்ன, உங்களால் ரெக்கவர் ஆக முடியாது, குணமடைய முடியாது. ஸோ இப்போ இங்க யூங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, கேனாட் அண்ட் ரெக்கவர், இது ரெண்டுமே வந்து வேர்ப் தான் இல்லையா. ஸோ அப்போ இங்க வேர்பும் இருக்கு, அப்போ இது வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா, ஸோ கிளாஸ்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது அது இண்டிபெண்டா டிபெண்டா அப்படின்னா இது இருக்கு இல்லையா, உங்களால் குணமடைய முடியாது. ஸோ இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளே ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் ஏ டாக்டர் அப்படிங்கிறது இல்லைனாலும் கூட இதால் ஒரு மீனிங்கை கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அப்போ இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டுட் அப். டீச்சரை பார்த்த உடனே குழந்தைகள், ஓகே, சில்ட்ரன் என்ன பண்ணாங்கன்னா எழுந்து நின்றார்கள். இதான் தமிழ் மீனிங்.
ஸோ இங்கே என்ன இருக்குது, ஆன் சீயிங் இருக்குது. அப்போது இது சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, இப்போ ஆன் சீயிங் த டாக்டருங்கிறது ஒரு பார்ட், இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்குது, ஆனால் இதில் சப்ஜெக்ட் இல்லை, verb இல்லை. அப்போது இது ஃப்ரேஸ். அடுத்தது தி சில்ட்ரன் ஸ்டுட் அப், குழந்தைகள் எழுந்து நின்றார்கள். ஓகேவா, ஸோ இது வந்து இங்கே என்ன இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. எது சப்ஜெக்ட் அப்படின்னா இந்த சில்ட்ரன் தான் சப்ஜெக்ட், ஸ்டுட் அப் அப்படிங்கிறது verb. ஓகேவா, அப்போ இது கிளாஸ். அடுத்தது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இது எப்படின்னா தி சில்ட்ரன் ஸ்டுட் அப் அப்படிங்கிறது என்ன, அவர் குழந்தைகள் எழுந்து நின்றார்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டு ஓகேவா, ஆன் சீயிங் த டாக்டருங்கிற பார்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இது வந்து ஒரு கன்வே, முழுமையான அர்த்தத்தை கன்வே பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். 5th, டியூ டு ஹெவி டவுன்போர் த மேட்ச் வாஸ் கேன்சல்டுன்னு இருக்கா. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, ஹெவி டவுன்போர்னா அதிகமான மழை பெய்ததால் மேட்ச் கேன்சல் பண்ணப்பட்டது, இதான் அதனுடைய மீனிங். ஓகேவா, ஸோ இங்கே டியூ டு இருக்கு இல்லையா, அப்போ டியூ டு ஏற்கனவே டியூ டு இருந்துச்சுன்னா சிம்பிள் சென்டென்ஸ்னு சொன்னேன். ஓகே, இப்போ இங்கே வந்து டியூ டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ரீசன் இருக்குது, எதனால மேட்ச் வந்து கேன்சல் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தை இங்கே சொல்லுது. ஸோ அப்போது இங்கே ஓகே, டியூ டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன், டியூ டு ஹெவி டவுன்போர். இதில் வந்து சப்ஜெக்டும் இல்லை, verb இல்லை, அப்போது இது ஃப்ரேஸ். அடுத்தது மேட்ச் வாஸ் கேன்சல்டு. இது வந்து இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து மேட்ச் இருக்குது, வாஸ் கேன்சல்ங்கிற verb இருக்குது, அப்போது இது கிளாஸ். ஓகே, அடுத்தது இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு எப்படி சொல்கிறோம், இது வந்து வேற ஒரு வேர்டு டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேவா, ஸோ அதனால இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்ங்கிற இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஓகேவா, அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், டிபெண்டன்ட் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கலாம், மோர் தென் ஒன்னும் இருக்கலாம். ஓகேவா, ஆனால் கட்டாயமாக ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டதாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போது ஓகே, இதுதான் ஃபார்மேட்னு இப்போ தெரிஞ்சிச்சு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதில் verb இருக்கும், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு அதால் ஒரு மீனிங் கொடுக்க முடியும். ஓகேவா, ஆனால் டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படின்னா அதுலேயும் சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும், அதுவும் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அது வச்சிருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு அதால் மீனிங், ஒரு முழுமையான கருத்தை அதால் கொடுக்க முடியாது. ஓகேவா, ஸோ அப்போது அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ராமு இஸ் சோ புவர் தட் ஹீ cannot buy a bicycleன்னு இருக்கு. ஸோ இதுக்கு தமிழ் மீனிங் என்ன, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் மாறி இருக்கும், அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும், அடுத்தது காம்பவுண்டுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும் ஒரு சென்டென்ஸும். இதுக்கு முன்னாடி சிம்பிள் பார்த்தோம் இல்லையா, அந்த 5 சென்டென்ஸ் அதே தான் இதுலேயும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ராமு சோ புவர், அதாவது ராமு அப்படிங்கிற பர்சன் வந்து ரொம்ப புவராக இருக்கார், ஏழ்மையாக இருக்கிறார். ஸோ அதனால் அவரால் வந்து பைசைக்கிள் வாங்க முடியலை. ஓகே, சைக்கிள் வாங்க முடியலை, அதான் அதனுடைய மீனிங். இப்போ இங்கே ராமு இஸ் சோ புவர் அப்படிங்கிறது இந்த பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்குது, அதில் ராமுங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, ஈஸ்ங்கிற verb இருக்குது. ஸோ ராமு சோ புவருங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன சொல்லுது, ராமு அப்படிங்கிற பர்சன் ஏழ்மையாக இருக்கிறாருன்னு சொல்லுது. அப்போது இதுக்கு வந்து வேறு எந்த வேர்ட்ஸும் தேவைப்படாது. இதில் இருக்கக்கூடிய வார்த்தையோ இதில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் வேர்ட்ஸே ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஸோ அப்போது இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்தது தட் ஹீ cannot buy a bicycle. இதுலேயும் என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் இருக்குது, ஹீ, cannot verb இருக்குது, buyங்கிற verb இருக்குது. ஸோ தட் ஹீ cannot buy a bicycle, இது சப்ஜெக்ட் இருக்குது, verb இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி தட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இது வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா, இது he cannot buy a bicycle, தட் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ தட் எந்த குறிக்குதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை அதில் தான் தட் எதை குறிக்குதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டு தான் அதை தட் குறிக்குது. ஓகேவா, ஸோ அப்போது இது டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, ஏற்கனவே டிபெண்டன்ட் கிளாஸ் வீடியோ 1 சொல்லியிருந்தேன் இல்லையா, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனால ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தட், விச், வாட் இதால ஸ்டார்ட் ஆகணும், இங்கே தட்டால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, தோ ராகவ் வாஸ் ஓல்ட் ஹி வாக்டு ஃபாஸ்ட். இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா, ராகவுக்கு ஏஜ் ஆனாலும், ஓகேவா, ராகவ் வந்து வயதானவராக இருந்தாலும் ஹி வாக்டு ஃபாஸ்ட், அவர் வேகமாக நடந்தார், இதான் அதனுடைய தமிழ் மீனிங். ஓகேவா, ஸோ இங்கே தோ ராகவ் வாஸ் ஓல்டுங்கிறது ஒரு பார்ட். ஓகேவா, இதில் ராகவ்ங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, வாஸ்ங்கிற verb இருக்குது.
இப்போ ராகவ் வாஸ் ஓல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகவ் வந்து ஏஜ் ஆயிடுச்சு, ராகவ் வாஸ் ஓல்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி தோ இருக்கு. ஸோ ராகவ் வயதானவராக இருந்தாலும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கல. ஓகேவா, அப்போ அது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்தது ஹி வாக்டு ஃபாஸ்ட், அவர் வேகமாக நடந்தார். இது வந்து இதுல இருக்கு சப்ஜெக்ட் இருக்கு, ஹீ வாக்டுங்கிற வேர்ப் இருக்கு. அப்போ இது வந்து அப்போ இது கிளாஸ். இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு மீனிங் கொடுக்குது. ஓகேவா, அவர் வேகமாக நடந்தார்னு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தோ ராகவா சோல்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸே ஒரு கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது. ஸோ அப்போ இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி டிஸ்பைட் இன்ஸ்பைட்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வர்ப் காம்பினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. டிஸ்பைட் அப்படிங்கிறது அங்கே என்ன இருந்துச்சு, டிஸ்பைட் ஹிஸ் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது அவரது வயதான காலத்திலும் அப்படின்னு இருந்துச்சு. டிஸ்பைட்டுக்கு ஆஃப்டர் த டிஸ்பைட் என்ன இருந்துச்சு, ஹிஸ் ஓல்ட் ஏஜ்னு இருந்துச்சு. ஓகேவா, அதுக்கு என்ன அர்த்தம், டிஸ்பைட்னா இருந்தாலும் அப்படிங்கிறதானே. இப்போ தோவும் இங்கே அதே தான், இருந்தாலும். ஆனா இங்க என்ன இருக்கு, சப்ஜெக்ட், ராகவ் சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் காம்பினேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இந்த மாதிரி தோலாம் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கலாம். ஓகேவா, ஸோ தோ இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கலாம். ஆனால் டிஸ்பைட் இன்ஸ்பைட்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. தேர்டு, அன்லெஸ் யூ கன்சல்ட் அ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். ஸோ இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணவில்லை என்றால் ஓகேவா உங்களால் ரெக்கவர் ஆக முடியாது அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இதில் அன்லெஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. அப்போ இது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஏற்கனவே இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு வீடியோ 1ல சொல்லியிருக்கேன். ஓகே, இதுவே வந்து சிம்பிள் சென்டென்ஸ்க்கு எப்படி இருந்துச்சு, இன் தி ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்டிங் எ டாக்டர் இருந்துச்சா. ஆனால் அதில் சப்ஜெக்ட் வேர்ப் இல்லை, அப்போ அது ஃப்ரேஸ். ஆனால் இங்க அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர் இருக்கு. அப்போ இங்க யூங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, கன்சல்ட்ங்கிற வேர்ப் இருக்கு. பட் அன்லெஸ் தான் எக்ஸ்ட்ரா வேர்டு, அதுதான் டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, இப்போ நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாத வரைக்கும், நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணவில்லை என்றால், ஸோ அப்போ இது வந்து முழுமை அடையல, பாதோடு நிற்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூ கேனாட் ரெக்கவர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது, உங்களால் குணமடைய முடியாது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர்னு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஓகேவா, ஸோ அப்போது இந்த அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர் பார்ட்டு யூ கேனாட் ரெக்கவர் டிபெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதனால் ஒரு மீனிங் கொடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அப்போது மேலே இருக்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ், அடுத்தது இருக்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஃபோர்த் பாருங்க, ஆஸ் சூன் அஸ் த சில்ட்ரன் saw the teacher they stood up. இதுக்கு என்ன மீனிங், சில்ட்ரனை அதாவது சில்ட்ரன் டீச்சரை பார்த்த உடனே, ஓகேவா, குழந்தைகள் டீச்சரை பார்த்த உடனே அவர்கள் வந்து எழுத நின்றார்கள் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அதுல சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன் சீயிங் த டீச்சர் சில்ட்ரன் ஸ்டுட் அப்னு இருக்கும். ஓகேவா, பட் இங்க காம்ப்ளெக்ஸ்ல டிபெண்டன்ட் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான வேற ஒரு வேர்டு வந்திருக்கு, ஆஸ் சூன் அஸ் இருக்கு. ஓகேவா, அதாவது சப்ஜெக்ட் வரணும். டிபெண்டன்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வர்ப் காம்பினேஷன் வரணும், அதனால வேர்ட்ஸ் மாறி இருக்கு. ஓகேவா, இங்க ஆஸ் சூன் அஸ் த சில்ட்ரன் saw the teacher அப்படின்னா இங்க த சில்ட்ரன்கிற சப்ஜெக்ட் சாங்கிற வேர்ப் இருக்கு. ஓகேவா, ஆனா ஆஸ் சூன் அஸ்னா இந்த விரைவில் உடனே, ஆனா அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லல. ஓகேவா, அது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா they stood up, அவர்கள் எழுந்து நின்றார்கள். இதுதான் வந்து அது they stood upனு சொன்னாலும் அது முழுமை அடையும். ஓகேவா, அப்போ as soon as the children saw the teacher இந்த டிபெண்டன்ட் கிளாஸ், they stood upங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஃபிஃப்த் என்ன கொடுத்துருக்காங்க, as there was a downpour the match was cancelled இருக்கு. ஓகேவா, ஏற்கனவே என்ன இருந்துச்சு, டியூ டு ஹெவி டவுன் போர்னு இருந்துச்சு. ஓகேவா, டியூ டு ஹெவி டவுன் போர்ங்கிறதுனால அது சப்ஜெக்ட் வெர்ப் இல்லைங்கிறதுனால அது ஃப்ரேஸ். இங்க காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா இருக்கணுங்கிறதுனால இங்க சப்ஜெக்ட் வெர்ப் இருக்கு. அப்போ இங்க தேர்ங்கிறது சப்ஜெக்ட், வாஸ்ங்கிறது வெர்ப். ஓகேவா, ஸோ டவுன் போர் அதாவது ஹெவி ரெயின் ரீசன்னால த மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, கேன்சல் பண்ணப்பட்டது. ஸோ த மேட்ச் வாஸ் கேன்சல்ங்கிறது இது தனி சென்டென்ஸ் இருக்கு, தனி சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆஸ் தேர் வாஸ் அ டவுன் போர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். மேலே இருக்க ஆஸ் தேர் வாஸ் அ டவுன் போர் அப்படி ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா,
இதை வந்து மாற்றியும் நம்ம சொல்லலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை டிபெண்டன்ட் கிளாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அடுத்தது டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கமாவை போடுறோம். ஓகேவா, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு கமா போடணும், அவ்வளோதான். அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், கட்டாயமாக 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கலாம். ஓகேவா, ஆனால் அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் எதாவது கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால. நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, அண்ட், ஃபார், அதர்வைஸ், எட், பட் இதெல்லாம் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதான கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ராமு இஸ் வெரி புவர் அண்ட் ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள். எல்லா சென்டென்ஸுமே இப்படி இருக்கு, அதே மீனிங் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் மாறி இருக்கு, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் வந்திருக்கு, அவ்வளோதான். ராமு இஸ் வெரி புவர், அவர் ராமுங்கிற பர்சன் வந்து ஏழ்மையாக இருக்கிறார். அண்ட் ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள், அவரால் பைசைக்கிள் வாங்க முடியாது. ஸோ ராமு இஸ் வெரி புவருங்கிறது ஒரு தனி பார்ட், ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள்ங்கிறது தனி பார்ட். ஓகேவா, ராமு இந்த பார்ட்டில் வந்து ராமுங்கிறது சப்ஜெக்ட், ஈஸுங்கிறது வர்பு. ஓகேவா, அப்போ இது ஒரு தனி சென்ஸ். அடுத்தது ஹீங்கிறது ஒரு சப்ஜெக்ட், கெனாட்ங்கிறது ஒரு வர்பு, பைங்கிறது வர்பு. இதுவும் தனி. இப்போ ராமு இஸ் வெரி புவர் இல்லைனாலும் ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள் அப்படிங்கிறது தனி மீனிங் கொடுக்குது. அவரால் ஒரு பைசைக்கிள் வாங்க முடியாதுங்கிறது தனி ஒரு மீனிங் கொடுக்குது. அதே மாதிரி ஹீ கேனாட் பை அ பைசைக்கிள் இந்த பார்ட் இல்லைனாலும் ராமு இஸ் வெரி புவர் அப்படிங்கிற பார்ட் மட்டும் ஒரு தனி சென்டென்ஸா இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இது ரெண்டு தனித்தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸ் சேர்ந்து எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுது. அடுத்தது ராகவ் வாஸ் ஓல்ட் எட் ஹி வாக்டு ஃபாஸ்ட். ராகவ் அப்படிங்கிற பர்சன் வந்து ஏஜ், அதாவது வயதானவராக இருக்கிறார். எட் இருந்த போதிலும் ஹி வாக்டு ஃபாஸ்ட். ஓகேவா, அவரும் வேகமாக நடந்தார். ஓகேவா, ராகவ் வாஸ் ஓல்டுங்கிறது தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஹி வாக்டு ஃபாஸ்ட்ங்கிறது தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இது ரெண்டுத்தையும் எட் அப்படிங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுது. யூ கன்சல்ட் டாக்டர். ஓகேவா, அதர்வைஸ் யூ கேனாட் ரெக்கவர். நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, இல்லை என்றால், அப்படி இல்லைன்னா உங்களால் குணமடைய முடியாது. ஓகேவா, யூ கன்சல்ட் டாக்டர் தனி பார்ட், யூ கேனாட் ரெக்கவருங்கிறது தனி பார்ட். ஓகேவா, அதர்வைஸ் அப்படிங்கிறது இடையில இங்கே வந்து ரெண்டுத்தையும் இல்லை என்றால் அப்படின்னு சேர்க்குது, அவ்வளோதான். இந்த சில்ட்ரன்ஸ் ஆர் த டீச்சர் அண்ட் தே ஸ்டூட் அப். சில்ட்ரன் வந்து டீச்சரை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க எழுந்து நின்றார்கள். ஓகேவா, ஸோ த சில்ட்ரன்ஸ் ஆர் த டீச்சருங்கிறது தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அண்டுங்கிறது ஒரு கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன், தே ஸ்டூட் அப் அப்படிங்கிறது தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, எல்லாத்துலேயுமே பாருங்க 2 பார்ட்டும் தனித்தனியாக இருக்கும். அதில் சப்ஜெக்ட் இருக்கும், வர்பு இருக்கும். தெர் வாஸ் அ ஹெவி டவுன். ஃபிஃப்த், தெர் வாஸ் அ ஹெவி டவுன் பார் அண்ட் த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. ஓகேவா, இது என்னது, ஹெவி பலத்த மழை இருந்தது காரணமாக, அதிகமான மழை இருந்ததன் காரணமாக. இங்கே வந்து தேர் தான் சப்ஜெக்ட், வாஸ் வர்பு. இது காரணமாக வராது, அதிகமான மழை பெய்தது, அங்கு அதிகமான மழை பெய்தது, அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் என்ன இருக்குது, த மேட்ச் வாஸ் கேன்சல்டு, மேட்ச் கேன்சல் பண்ணப்பட்டது. ஓகேவா, இது ரெண்டும் தனித்தனி சென்டென்ஸ். இது அண்டுங்கிற கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணுது. இது என்னென்ன வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் அப்படின்னு வீடியோ 1ல் ஏற்கனவே சொல்லியிருக்கா இல்லையா உங்களுக்கு. பேஜ் நம்பர் 201ல் எக்ஸசைஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் ஆஸ் இன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப்பில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை அவங்க எந்த டைப்பில் மாற்ற சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூட் அப். டீச்சரை பார்த்தவுடன் குழந்தைகள் எழுந்து நின்றார்கள். ஓகேவா, ஸோ இந்த சென்டென்ஸ் எதில் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா, உங்களுக்கு புரியறதுக்காக இதை காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க, பட் அது எதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன் சீயிங் த டீச்சர் ஒரு பார்ட்டு, த சில்ட்ரன் ஸ்டுட் அப்ங்கிறது ஒரு பார்ட்டு. ஆன் சீயிங் த டீச்சர் இதில் சப்ஜெக்டும் இல்லை, வேர்பும் இல்லை. ஓகேவா, ஆனால் இது வந்து ஒரு ஃப்ரேஸ், அவ்வளோதான். அப்போ ஃப்ரேஸ்னு முடிவாயிடுச்சு இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது த சில்ட்ரன் ஸ்டுட் அப், குழந்தைகள் எழுந்து நின்றார்கள். இதில் சில்ட்ரன்கிற சப்ஜெக்ட் இருக்கு, ஸ்டுட் அப்ங்கிற வர்ப் இருக்கு. ஓகேவா, அப்போது இது வந்து ஒரு தனியாக கிளாஸ் இது, ஆனால் அது இண்டிபெண்ட் கிளாஸ். எப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இருந்தாலும் சரி, ஆன் சீயிங் த டீச்சர் இந்த பார்ட் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சில்ட்ரன் ஸ்டுட் அப், த குழந்தைகள் எழுந்து நின்றார்கள் அப்படிங்கிற தனி கம்ப்ளீட் தாட்டை கொடுக்குது.
ஓகேவா. அப்போ இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா. அப்போ இங்கே ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, இங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு. அப்போ அது என்னது? சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா. இன்னொன்று ஹிண்ட் என்னன்னா ஆன் சீயிங்னு இருக்கு. அப்போ ஆன் சீயிங்னு இருக்கு, அது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா. இப்போ இதை காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் கட்டாயமாக இருக்கணும். அதாவது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸினுடைய ஃபார்மேட்டை சொல்கிறேன். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கணும், டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கணும். அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் சென்டென்ஸை பொறுத்து ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கலாம், மோர் தென் ஒன்று இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டதாகவும் இருக்கலாம். ஓகேவா. இங்கே பாருங்க, இப்போ ஆன் சீயிங் த டீச்சர்னு இருக்கு. இப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸும் டிபெண்டன்ட் கிளாஸும் என்ன? ரெண்டுத்துலேயுமே சப்ஜெக்டும் வரணும், வெர்பும் வரணும். ஓகேவா. ரெண்டு கிளாஸ்லையுமே சப்ஜெக்டும் வரணும், வெர்பும் வரணும். அப்போ ஆனா டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி இருக்கணும்னா அர்த்தம் தராம பாதிலேயே நிக்கணும். ஓகேவா. ஓகே. இப்போ when the students are the teacher. ஓகேவா. அப்போ இங்க என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரை பார்க்கும் பொழுது ஆன் சீயிங் தி டீச்சர்னு இருக்கு மேல. ஓகேவா. அதை நம்ம இங்க சப்ஜெக்ட் வெர்ப் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா வென் அப்படின்னா என்னன்னா பார்க்கும் பொழுது அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ இங்க அந்த டைமை குறிக்கும். த ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட், சாங்கிறது வேர்பு. ஓகேவா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரை பார்க்கும் பொழுதுங்கிறதுனால வென் வந்திருக்கு. ஆனா இது ஒரு முழுமையான மீனிங் கொடுக்கல. அடுத்தது எப்போ முடியும்னா they stood up, அவர்கள் எழுந்து நின்றார்கள். இது வரும்பொழுதுதான் இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். they stood upங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ், when the students are the teacherங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகே. இப்படிதான் சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது அட் த ஏஜ் ஆஃப் 6 வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். இதையும் காம்ப்ளெக்ஸ்க்கு தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது அட் த ஏஜ் ஆஃப் 6 இருக்கு. ஓகேவா. அப்போ அது ஃப்ரேஸ், சப்ஜெக்ட் இல்லை, வெர்ப் இல்லை. வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக்ங்கிறது கிளாஸ். ஏன்னா வர்ஷாங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, ஸ்டார்டட்ங்கிற வேர்ப் இருக்கு, லேர்னிங் மியூசிக்ங்கிறது அதர் வேர்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா. இப்போ இதை நம்ம காம்ப்ளெக்ஸா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டு பார்ட்லயும் சப்ஜெக்ட் வெர்ப் கொண்டுட்டு வரணும். அப்போ இங்க பாருங்க, அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா வர்ஷாங்கிற பர்சன் அவங்களுடைய ஏஜ் 6 இருக்கும்பொழுதே அவங்க மியூசிக் கத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க எப்படி கொண்டுட்டு வரேன் அப்படின்னா வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக் வென் வர்ஷா வாஸ் 6. ஓகேவா. வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக்ங்கிறது ஒரு பாட்டு, வென் வர்ஷா வாஸ் 6ங்கிறது ஒரு பாட்டு. ஓகேவா. ஸோ வென் வர்ஷா வாஸ் 6னா வர்ஷா 6 வயதில் இருந்தும் பொழுது. ஓகேவா. அது கம்ப்ளீட் ஆகல, அது டிபெண்டன்ட் கிளாஸ். ஆனா அதுல வர்ஷாங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ்ங்கிற வேர்ப் இருக்கு, வென்ங்கிற சபார்டினேட்டிங், அதாவது வென்ங்கிறது என்ன? ரிலேட்டிவ் அட்வர்ப். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஓகே. இப்போ இங்க வர்ஷா ஸ்டார்டட்ங்கிறது வர்ஷா சப்ஜெக்ட், ஸ்டார்டட்ங்கிறது வெர்ப், லேர்னிங் மியூசிக்ங்கிறது அதர் வேர்ட்ஸ். ஓகேவா. இது ஒரு கிளாஸ், அது ஒரு கிளாஸ். இப்போ இதே சென்டென்ஸை இன்னொரு விதமாகவும் மாற்றலாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த டிபெண்டன்ட் கிளாஸை அதோடைய பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வச்சு வந்துச்சுன்னா கமா போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் வந்துச்சுன்னா கமா வரணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் கமா இப்போ இதே வென் வர்ஷா வாஸ் 6 ஷி ஸ்டார்ட் லேர்னிங் மியூசிக் அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வென் வர்ஷா வாஸ் 6க்கு அப்புறம் ஒரு கமா போடணும். ஓகேவா. இங்க ஏன் மேல வர்ஷா ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக்னு இருக்கும், கீழே ஷீ ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக்னு இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்டே நான் வர்ஷாங்கிற சப்ஜெக்டை கொண்டுட்டு வந்துட்டோம் வென் வர்ஷா வாஸ் 6ன்னு. ஸோ அதனால நேம் கொண்டுட்டு வந்ததுனால திரும்பியும் நேம் கொண்டுட்டு வர தேவையில்லை. ஓகே. தேர்ட் பாருங்க. தேர்ட் சென்டென்ஸ் என்ன இருக்கு? As Varun is a voracious reader, he buys a lot of books. ஓகே. இது சிம்பிள்ல மாத்த சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே எதுல இருக்கு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. எப்படி? இது ஒரு ஆஸ்ங்கிற ஒரு எப்படி சொல்றது, ஆஸ்ங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கு, வருண்ங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, ஈஸ்ங்கிற வேர்ப் இருக்கு. அதாவது ஒரு வொராஷியஸ் ரீடர்னா தீவிரமா படிப்பாங்க இல்லையா. ஸோ அவராக இருப்பதால் அவர் நிறைய புக்ஸ் வாங்குறாரு. ஓகேவா. அப்போ இங்க ஹீ பை அ லாட் ஆஃப் புக்ஸ்ங்கிறது தனி பார்ட். ஓகேவா. அது என்னதுன்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஆஸ் வருண் இஸ் எ வொராஷியஸ் ரீடர்ங்கிறது டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன்னா அங்க ஆஸ் இருக்கு. வொராஷியஸ் ரீடராக இருப்பதன் காரணமாக ஸோ அது இன்னும் முழுமை அடையல. ஹீ பைஸ் அ லாட் ஆஃப் புக்ஸ்ன்னு இருந்தா மட்டும் தான் அது கம்ப்ளீட் ஆட கொடுக்க முடியும். ஓகேவா. அப்போ இது காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. இது சிம்பிள்ல மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா
இப்போ ஒரு ஃப்ரேஸ் இருக்கணும், அடுத்தது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ பாருங்க, பீயிங் எ வொராஷியஸ் ரீடர் அப்படின்னு மாற்றணும். ஓகேவா? அதாவது வொராஷியஸ் ரீடராக இருப்பதால். ஆனால் இங்கே என்ன இருக்கக்கூடாது, சப்ஜெக்டும் வர்பும் இருக்கக்கூடாது. இங்கே பீயிங் எ வொராஷியஸ் ரீடர் தான் இருக்கே தவிர அங்கே சப்ஜெக்ட் வர்ப் இல்லை. ஹீ பைஸ் அ லாட் ஆஃப் புக்ஸ், இதுதான் சப்ஜெக்ட் வர்ப் காம்பினேஷன் இருக்கு. ஹீங்கிற சப்ஜெக்ட், பைங்கிறது வர்பு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, வாக் கேர்ஃபுல்லி லெஸ்ட் யூ வில் ஃபால் டவுன். கவனமாக நடங்க, இல்லை என்றால் நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள். ஓகேவா? இப்போ இது எதில் இருக்கு அப்படின்னா சிம்பிள்ல இருக்கு. ஏன்னா வாக் கேர்ஃபுல்லி லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து காம்பவுண்ட்ல இருக்கு. வாக் கேர்ஃபுல்லிங்கிறது ஒரு தனி பார்ட், லிஸ்ட்டுங்கிறது அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுது. யூ வில் ஃபால் டவுன்ங்கிறது அது ஒரு தனி பார்ட். ஓகேவா? இப்போ இதை காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றணும். அப்போ இண்டிபெண்ட் இருக்கணும், டிபெண்ட் இருக்கணும். அப்போ பாருங்க, அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ வில் ஃபால் டவுன். ஃபர்ஸ்ட் அன்லெஸ்ங்கிற ஒரு பார்ட் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் கவனமாக நடக்கணும். ஓகேவா? ஆனால் நடக்கவில்லை என்றால் நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. ஓகேவா? அதுதான் அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி. நீங்கள் கேர்ஃபுல்லாக நடக்கவில்லை என்றால் யூ வில் ஃபால் டவுன். அப்போ இங்கே அன்லெஸ் இருக்கிற பார்ட்டில் யூங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, வாக்குங்கிற வேர்ப் இருக்கு. அன்லெஸ் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணுதுன்னா சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாக வந்து அது முழுமை அடையாமல் வச்சிருக்கு. இது டிபெண்டன்ட் கிளாஸ். யூ வில் ஃபால் டவுன், நீங்கள் கீழே விழுந்து விடுவீர்கள், இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ அடுத்தது இதே சென்டென்ஸ் இந்த மாதிரியும் எழுதலாம். இஃப் யூஸ் பண்ணி, இஃப் யூ டு நாட் வாக் கேர்ஃபுல்லி, இஃப் வந்துச்சுன்னா டு நாட் போட்டுக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக நடக்கலன்னா தான் விழுந்துருவீங்க அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாக் வேர்புக்கு முன்னாடி டோன்ட் யூஸ் பண்ணிக்கணும். இஃப் யூ டோன்ட் வாக் கேர்ஃபுல்லி யூ வில் ஃபால் டவுன். ஓகே, இது ரெண்டுத்துலையுமே டிபெண்டன்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதுனால கமா இருக்கு. ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க, பிசைட்ஸ் பீயிங் எ டான்சர் ஷீ இஸ் எ சிங்கர். இது எதுல இருக்கு? ஃபர்ஸ்ட் இது காம்பவுண்ட்ல மாத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எதுல இருக்கு அப்படின்னா சிம்பிள்ல இருக்கு. எப்படின்னா இங்க பிசைட்ஸ் பீயிங் அ டான்சர்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சப்ஜெக்ட் வர்ப் இல்ல, ஃப்ரேஸ் தான் இருக்கு. அடுத்தது ஷீ இஸ் அ சிங்கர்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா டான்சராக இருப்பதுடன் சிங்கராகவும் இருக்கிறார்கள். ஓகேவா? பிசைட்ஸ் பீயிங் எ டான்சர்னா டான்சராக இருக்காங்க, ஸோ அதோட சிங்கராகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இதை காம்பவுண்டில் மாற்றணும். காம்பவுண்டில் மாற்றணும்னா ரெண்டு தனித்தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா தனித்தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல என்ன கொண்டு வரணும்? ஷீ இஸ் எ சிங்கர், ஷீ இஸ் அ டான்சர். இது ஒரு தனித்தனி சென்டென்ஸ் இல்லையா? ஷீ இஸ் அ டான்சர் ஒரு தனி பாட்டு, ஷீ இஸ் அ சிங்கருங்கிற தனி பாட்டு. இது ரெண்டுத்தையும் எது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அண்ட் ஆல்சோ. அப்போ என்ன? ஷீ இஸ் அ டான்சர், அவர்கள் டான்சர், அண்ட் ஆல்சோ மேலும் ஷீ இஸ் அ சிங்கர். இங்கே அண்ட் ஆல்சோங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இன்னொரு விதமாகவும் எழுதலாம், ஷீ இஸ் நாட் ஒன்லி எ டான்சர் பட் ஆல்சோ ஷீ இஸ் அ சிங்கர். நாட் ஒன்லி பட் ஆல்சோங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷீ இஸ் நாட் ஒன்லி எ டான்சர், அவங்க டான்சர் மட்டும் இல்லை, மேலும் அவர்கள் ஒரு சிங்கர் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆல்சோ அப்படி நாட் ஒன்லி எங்கே வரணும்னா ஷீ இஸ்க்கு அப்புறம் வரணும். ஓகேவா? அது வேர்புக்கு அப்புறம் வரணும். அப்புறம் வந்து பட் ஆல்சோ அந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரணும். அவ்வளோதான். இப்போ சிக்ஸ்த் பாருங்க, ஹீ சிக் பட் ஹீ அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல் அப்படின்னு இருக்கு. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா சம் பர்சன், ஓகேவா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து அவங்க ரிஹர்சலாக அட்டென்ட் பண்ணாரு, இதுதான் அதே மீனிங். இது எதில் இருக்குன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல இருக்கு. எப்படின்னா இங்கே பட் இருக்கு, ஹீ சிக்குங்கிற தனி பாட்டு, ஹீ அட்டென்ஸ் த ரிஹர்சல்ங்கிற தனி பாட்டு. ஓகேவா? இது இன்டூ சிம்பிளில் மாற்ற சொல்லியிருக்காங்க. சிம்பிளில் மாற்றணும்னா இது வந்து ஒரு ஏன்னா ரெண்டு பாட்டு இருக்கு. ஓகேவா? மேலே கொடுத்துருக்கிறது ரெண்டு பாட்டு இருக்கு. அப்போ ஒன்று ஃப்ரேஸாகவும் ஒன்று இண்டிபெண்டன்ட் கிளாஸாகவும் மாற்றினா தான் சிம்பிளாக மாற முடியும். ஓகேவா? இப்போ நம்ம அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அவரது உடல்நிலை குறைவு இருந்தாலும், அவருக்கு உடம்பு சரியில்லை என்றாலும் அவர் ரிஹர்சல் அட்டன் பண்ணார். இப்படிதான் மாற்றணும். அப்போ ஒரு ஃப்ரேஸ் மாற்றணும். அப்போ என்னன்னா டிஸ்பைட் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பைட் என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா இருந்த போதிலும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஸோ டிஸ்பைட் ஹிஸ் சிக்னஸ். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டிஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சப்ஜெக்ட் வெர்ப் காம்பினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ரேஸாக தான் இதை யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஹிஸ் சிக்னஸ்ன்னு ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ஹி அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்பைட்டுக்கு பதிலாக இன்ஸ்பைட் ஆஃப் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்பைட்டுக்கு பதிலாக இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே ஒன்று தான். டிஸ்பைட்டுக்கு ஆஃப்டர் த டிஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்பைட் ஆஃப் இதுதான் கரெக்ட். டிஸ்பைட்டுக்கு அப்புறம் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன். இன்னொரு விதமாகவும் ரெண்டு டைப்ல எழுதலாம். எப்படின்னா பீயிங் யூஸ் பண்ணி. ஓகேவா? அந்த
his சிக்னஸ்க்கு பதில் பீயிங் சிக் அப்படின்னு போடணும். ஓகேவா? டிஸ்பைட் பீயிங் சிக் he attends the rehearsal. in spite of being sick he attends the rehearsal. இது இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் மாறி இருக்கு. ஏன்னா இது டிஸ்பைட்டுக்கு பக்கத்துலயும் இன்ஸ்பைட் ஆஃப்க்கு பக்கத்துலயும் ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன்ல வரக்கூடாது. பீயிங் யூஸ் பண்ணிக்கலாம், his sickness யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது 7th பாருங்க. if Meena reads more she will become proficient in language. இன்டு காம்பவுண்ட்லாம் மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ இது எதில் இருக்குன்னா காம்ப்ளெக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட் எது ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் இஃப் இருக்கு. ஸோ அப்போ அது வந்து காம்ப்ளெக்ஸில் தான் இருக்கும். அடுத்தது மீனா ரீட்ஸ் மோருங்கிறது தனி ஒரு பார்ட். ஷி வில் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் லாங்குவேஜ்ங்கிறது தனி பார்ட். ஓகேவா? ஸோ அது இதுக்கு மீனிங் என்னன்னா, மீனாங்கிற பர்சன் வந்து அதிகமாக படித்தார்கள் என்றால் அவங்க வந்து லாங்குவேஜில் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக ஆயிடுவாங்க. அதாவது ப்ரொஃபிஷியன்ட்னா எந்த லாங்குவேஜ் கற்றுக்குறாங்களோ அந்த லாங்குவேஜில் புலமை பெற்றவராக ஆயிடுவாங்க அப்படிங்கிறதா இருக்குது. ஓகேவா? அப்போ இதை காம்பவுண்டுக்கு மாற்றணும்னா 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கணும், இடையில ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கணும். இப்போ அதை எப்படி மாற்றலாம்னா, மீனா ரீட்ஸ் மோர், மீனா அதிகமாக படிக்கிறார்கள், அதனால் அண்ட் ஸோ ஷி வில் பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் லாங்குவேஜ். ஸோ அதனால அவங்க வந்து லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியண்ட்டாக ஆகலாம் அப்படின்னு மாற்றலாம். 8th he confessed that he was guiltyன்னு இருக்கு. இது எதுல இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. சிம்பிள்ல மாத்த சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்ங்கிறது எப்படி சொல்றேன், he confessedன்னு இருக்கு. ஸோ he confessedனா என்ன, ஒரு தனிப்பாட்டு இல்லையா? அதாவது அவர் வந்து ஒப்புக்கொண்டார். ஹீங்கிற சப்ஜெக்ட், கன்ஃபர்ஸ்டுங்கிறது வேர்பு. ஸோ அதுக்கப்புறம் தட் இருக்கு, அதுக்கப்புறம் ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ்ங்கிற வேர்ப் இருக்கு, ஹி வாஸ் கில்ட்டிங்கிறது தனி பாட்டு, தட்ங்கிறது அதில் ஆட் ஆகியிருக்கு. தட் இருக்கு அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து தட் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஹி வாஸ் கில்ட்டி, அதாவது அவர் தான் குற்றவாளி என்று அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அது இந்த தட் எதை குறிக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி கன்ஃபர்ஸ்டு இருக்கு இல்லையா, அவர் குற்றவாளி என்று ஒப்புக்கொண்டார். அப்போ தட் வந்து இந்த கன்ஃபர்ஸ்டு டினோட் பண்ணுது. ஓகே, இப்போ இதை சிம்பிளா மாற்றணும்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸால மாத்திடலாம். எப்படின்னா, ஹீ கன்ஃபர்ஸ்ட் ஹிஸ் கில்ட், அவர் குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி மாத்திடலாம். ஓகேவா? இங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஹீ கன்ஃபர்ஸ்டுங்கிறது வேர்ப் இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? 9th பாருங்க. the boy could not attend the special classes due to his mother's illness. இதை காம்பவுண்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது எதுல இருக்கு அப்படின்னா சிம்பிள்ல இருக்கு. ஓகேவா? எப்படின்னா, டியூ டு ஹிஸ் மதர்ஸ் இல்னஸ்ங்கிறது ஒரு ஃப்ரேஸ், த பாய் குட் நாட் அட்டெண்ட் த ஸ்பெஷல் கிளாஸஸ்ங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ 2 தனித்தனி இண்டிபெண்டன்ட் கிளாஸா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, த பாய்ஸ் மதர் வாஸ் இல், டியூ டு ஹிஸ் மதர்ஸ் இல்னஸ்னு இருக்கா, அதை வந்து சப்ஜெக்ட் வேர்ப் காம்பினேஷன்ல கொண்டுட்டு வந்துட்டோம். த பாய்ஸ் மதர் வாஸ் இல், அந்த பையனுடைய மதர் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அது வாஸ் இல், அண்ட் ஸோ அதனால் ஹீ குட் நாட் அட்டெண்ட் த ஸ்பெஷல் கிளாஸ், அதனால் அவரால் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியவில்லை. இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் கொடுக்குறேன். ஓகே, 10th கொஸ்டின் பாருங்க. ஹி ஃபாலோடு மை சஜஷன் அப்படின்னு இருக்கு. இதை காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எதுல இருக்கு, சிம்பிள்ல இருக்கு. எப்படின்னா ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கு. ஹி ஃபாலோடு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் காம்பினேஷன் தான் இருக்கு. இதுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா, அவர் என்னுடைய சஜஷனை ஃபாலோ பண்ணாரு, இதான் என்னுடைய மீனிங். ஓகேவா? இப்போ காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்றணும்னா 2 தனித்தனி பார்ட் கொண்டுட்டு வரணும். அதாவது 2 தனித்தனி பார்ட்லையும் சப்ஜெக்ட் வர்ப் காம்பினேஷன்ல இருக்கணும். ஹீ ஃபாலோடுங்கிறது ஒரு தனி பாட்டு, வாட் ஐ சஜஸ்டடுங்கிறது ஒரு தனி பாட்டு. ஓகேவா? அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஹீ ஃபாலோடுங்கிறது என்ன, அது சப்ஜெக்ட் இருக்கு, ஹீ ஃபாலோடுங்கிற வர்ப் இருக்கு. ஓகேவா? அவர் ஃபாலோ பண்ணார். ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வாட் ஐ சஜஸ்ட்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணினோம். ஓகேவா? அப்போ ஐ சஜஸ்டடுங்கிறது ஐங்கிறது சப்ஜெக்ட், சஜஸ்டடுங்கிறது வர்பு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாட் இருக்கிறதுனால அது டிஃபரெண்ட் கிளாஸ். என்னன்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கு. ஆனால் அது முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல. அது எப்போ முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும், ஹி ஃபாலோடு இருந்தாலும் அதால் முழுமையான அர்த்தத்தை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இது வாட் ஐ சஜஸ்டடுங்கிறது டிபெண்ட், ஹி ஃபாலோடுங்கிறது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஹி ஃபாலோடு வாட் ஐ சஜஸ்டடு, நான் என்ன சஜஸ்ட் பண்ணனோ அதை அவர் ஃபாலோ பண்ணாரு.
அடுத்து எக்ஸசைஸ் பி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் கொடுத்து அதை சிம்பிளாகவும் காம்பவுண்டாகவும் காம்ப்ளெக்ஸ் 3 டைப்பாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. அது நீங்களே ட்ரை பண்ணிடுவீங்களா, இல்லை அதுக்கு வீடியோ போடணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நான் சொல்கிறது தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு சொல்யூஷன் ஃபார் யுவர் டவுட்ஸ்னு சேனலுடைய லோகோ காட்டுறேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப்டுன்னு இருக்கும். ஓகேவா, அதை டச் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நான் இங்கே காட்டக்கூடிய வீடியோ வந்து ஏற்கனவே உங்களுக்கு சேனலில் போட்டிருக்கக்கூடிய வீடியோ. அது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.